Hello students, welcome to our YouTube channel. நம்ம இந்த வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் உடைய எகனாமிக்ஸ் சப்ஜெக்டோட 1 மார்க்ஸ், அதாவது பார்ட் ஏ 12 சாப்டர்ஸும் ஒவ்வொரு வீடியோ செஷன்லயும் ஒரு சாப்டரை நம்ம இங்க வித் சம் மினிமம் எக்ஸ்பிளனேஷனோட அந்த ஆன்சர்ஸை கரெக்டா நம்ம சூஸ் பண்ணி தரவு பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த வீடியோ செஷனுடைய மெயின் கான்செப்ட். இது எதுக்காகனா நம்ம போர்டு எக்ஸாம்ல உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். 20 பார்ட் ஏல நம்ம 21 மார்க் அட்டன் பண்ணணும். நமக்கு வந்து டோட்டலா 12 சாப்டர்ஸ் இருக்கு. ஒரு சாப்டர்லயும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஆல் டுகெதர் 240 இருக்கு. இதுல மினிமம் போர்டு எக்ஸாம்ல 16 to 18 கொஸ்டின் புக் பேக் கொடுத்துருவாங்க. அதை நம்ம அந்த கொஸ்டின்ஸை பார்த்த உடனே இம்மிடியட்டா ஆன்சர்ஸை பிக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் நம்ம இந்த வீடியோ செஷன் மூலமா உங்க எல்லாருக்கும் பிரைமரி எய்மே என்னன்னா எல்லாராலையும் சென்டம் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு இனிஷியேஷனா நம்ம இந்த 1 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் நம்பர் 1, இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பிரான்ச்சஸ் ஆஃப் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். இதுல நோட் பண்ணோம், the branches of subject economics. இங்க hint என்ன எடுத்துக்கோங்க, branches எடுத்துக்கோங்க. அப்ப branches எடுத்துக்கும் போது நம்ம என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க? நம்மளோட branches economics is a subject discussing about the micro and macro. So option D is the answer. Second question, who coined the word macro? Macroன்ற word first present பண்ணவர் யார்? ராக்னர் ஃப்ரிட்ஜ். சோ நல்லா கிளியரா நோட் பண்ணோம். இங்க நமக்கு இம்பார்ட்டன்டான ஹிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, we can pick here coin the word அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். coin அப்படின்னா ராக்னர் ஃப்ரிட்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின்ல மோரார்லெஸ், அதாவது ப்ரீவியஸ் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் there is a change. அங்க காயின் இருக்கும், இங்க என்ன பண்ணிருப்பாங்க? ரிகார்டட் அப்படி இல்லையா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றதையும் நம்ம இங்க வந்து ஒரு ஹிண்டா எடுத்துக்கலாம். ஃபார் திஸ் அவர் ஆன்சர், த எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் J.M. Keynes, ஜான் மேனார்ட் கீன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, the other name for macroeconomics. other name இதை நம்ம ஹிண்டா எடுத்துக்கலாம். other name. so micro அப்படின்னா நம்ம 11th படிச்சிருப்போம், it is price. இங்க என்ன பார்க்கிறோம்? மேக்ரோன்னு வரும்போது income theory. income theory is the exact answer. okay, next fifth one, macroeconomics is a study of அப்படின்னாவே என்ன பண்ண, எதை பத்தின, அதாவது கேஸ் ஸ்டடி. எதை பத்தின கேஸ் ஸ்டடி? இண்டிவிஜுவலா? எஸ். a nation? எஸ். firms? எஸ். aggregates? அப்ப எல்லாமே. அப்ப என்ன பண்ணுவாங்க? have to pick the answer aggregates. இதுக்கு நமக்கு அதிகமா இன்ட் தேவைப்பட ஸ்டடின்றதே நம்ம இங்க நம்மளோட ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், indicate the contribution of, or என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு யாரு? J.M. Keynes. he was a Nobel Prize லாரேட். இவர் நோபல் லாரேட். அவருடைய புக்குக்காக ஜெனரல் தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸ்க்காக J.M. Keynes டு எக்கனாமிக்ஸ், அதுல என்ன நானே சொல்லிட்டேன் லைன், ஜெனரல் தியரி. சோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், a study increase. இதை பார்த்த உடனே இதை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வரும். டவுட் இல்ல, there you are, your answer is, your expectation, your thinking is correct. இது என்னன்னா இன்ஃப்ளேஷனை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுதான் 2 மார்க். a study increase in the general price level, inflation is the answer. இது அப்படியே நம்ம 2 மார்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் question number 8, identify the necessity of economic policy. policies must, எது ஒண்ணுமே என்ன தேவை? we need some procedures. ஒரு செயல்பாடு, ஒரு வேலை பண்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம்? we are expecting something. அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஒரு பாலிசியா கொண்டு போறோம் நம்ம. அதுதான் இங்க எக்கனாமிக் பாலிசி. இதுல பாத்தீங்கன்னா to solve the basic problem. எஸ். நம்பர் 2, to overcome the obstacles. இடர்பாடுகளை தீர்க்கணும். எஸ். to achieve the growth. நம்மளுடைய ultimate aim to achieve growth. அப்ப இதுல apt on answer na all the above. Next
Question number 9. The fundamental economic activity. Once again நீங்க என்ன பண்றோம்னா நம்ம இதுக்கு ஒரு இன்ட் எடுத்துக்கிறோம். இதுதான் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அடிப்படையான வேலை என்ன? நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்? காலையில எழுந்திரிப்போம், சமைப்போம், சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்க. ஸோ அதுக்கு இங்க ஆப்டான ஆப்ஷன்ஸ் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். உற்பத்தி பண்றது, அதை பயன்படுத்துறது. ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 10. அண்ட் எக்கானமி கன்சிஸ்ட். ஒரு எக்கானமிக்குள்ள என்ன சார் இருக்கு? கன்சம்ஷன் செக்டர், அதுதான் மாஸ். ஸோ அவங்க இருக்காங்க. எஸ், ப்ரொடக்ஷன். இப்போ பயன்படுத்துறோம்னா அப்ப யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும்? தே ஷுட் ப்ரொடியூஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ கரெக்ட். தென் த நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட். They are setting the rules and regulations. ஒரு மேனுஃபேக்சரிங் பார்ட்லும் அதுல இருக்க அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், செட்டிங் த ஃப்ரேமிங் அண்ட் ஃபென்சிங் த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே இந்த செக்டார் உள்ள இருக்கணும். இது மூணுமே எஸ், இட் இஸ் கரெக்ட். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் தி அபோவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 11. ஐடென்டிஃபை த எக்கனாமிக் சிஸ்டம். சிஸ்டம் கேக்குறான். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்? we can pick this particular line. இத நம்ம ஹிண்டா எடுத்துக்கலாம். where only private ownership. இதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். either you can pick economic system, அடுத்தது private ownership. private அப்படின்னா இமிடியேட்டா நமக்கு மைண்ட்ல யார் வந்துரும்? அமெரிக்கா. அமெரிக்கா what type of country? capitalist country. அப்போ what is the exact answer for this? capitalist economy. Okay, private அப்படின்னாவே capitalism. Next, question number 12. Economic system representing equality. அங்க private, இங்க equality. equalityன்னு வரும்போது socialism, capitalismக்கு opposite. Okay, next one. Question number 13. Who is referred as father of capitalism? நமக்கு into father of capitalism. capitalism வரும்போது the first person. father of economics வருதான் ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட், question number 14. The country following capitalism. அப்போ கேபிட்டலிசத்தோட ஃபாதர் யாருன்னு பார்த்தா அப்போ அந்த எந்த கண்ட்ரி சார் ஃபாலோ பண்றாங்க? அமெரிக்கா, the one and only example. இது நமக்கு வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி 2 மார்க் கூட கேட்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, டீடைல் படிக்கும் போது இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ஒரு 4 எக்ஸாம்பிள் எழுதுங்க. அதே மாதிரி சோசியலிசம் கண்ட்ரி அதுவும் ஒரு 4 எக்ஸாம்பிள் எழுதுங்க. மிக்ஸ்டிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரிஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியாவை எழுதுங்க. இது நமக்கு 2 மார்க்லோட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 15. ஐடென்டிஃபை த ஃபாதர் ஆஃப் சோசியலிசம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரான். கேபிட்டலிசம் பார்த்துட்டோம். நவ் ஃபாதர் ஆஃப் சோசியலிசம். எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்கிறேன்? கார்ல் மார்க்ஸ், ரஷ்யன் எக்கனாமிஸ்ட். நெக்ஸ்ட் அவர் ஒரு ஃபேமஸ் ரைட்டர். ஓகே, then next one, question number 16. An economic system where economic activities of a nation are done both by the private. நல்லா கவனி, நம்மளுடைய ஹிண்டே இவங்க தான். the private and the public. ரெண்டுமே இருந்தா அதுக்கு எக்ஸாம்பிள் அது என்ன டைப் ஆஃப் எக்கானமி? that economy is mixed economy. okay, next, question number 17. Quantity of a commodity na goods measured at a point of time. ஒரு particular timeல இருந்தா அது என்ன டைம் அப்படின்னு கேக்குறான். குவான்டிட்டி அப்படின்னா மெஷர்மெண்ட். அப்ப என்ன, எத்தனை கூட்ஸ் அப்படின்ற ஒரு கால்குலேஷன். அப்ப குவான்டிட்டினா the exact answer for this is stock. okay, stock. எத்தனை பேக்ஸ் ஆஃப் பேடி வந்தது, ரைஸ் வந்தது, சுகர் வந்தது அப்படின்னு கேட்போம். அப்போ அந்த குவான்டிட்டிக்கு நம்ம இங்க என்ன எழுதணும்? so this is a hint for us. for this answer is stock. okay, next, question number 18. identify the flow variable. அங்க குவான்டிட்டி வந்தா ஸ்டாக்னு போட்டு அப்ப இங்க flow மூவிங். எது மூவ் ஆகுதுல? இன்கம் will keep on moving. நம்மளோட இன்கம் என்ன ஆயிட்டு இருக்கோம்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? நான் லீவ் எடுக்காம வந்தேன், ஐ ரிசீவ் ஃபுல் சேலரி, சம் இன்சென்டிவ்ஸும் வரும். சப்போஸ் நான் லீவ் எடுக்கிறேன், இட் வில் பி டிடக்டட். சம் டைம் வேற ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போனஸ் கிடைக்கலாம், இன்சென்டிவ் கிடைக்கலாம். இது மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஃப்ளோ வேரியபிள். ஃப்ளோனாவே அந்த சேஞ்சஸ் மூவிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ த ஆப்ட் ஆன்சர் இஸ் இன்கம். Next, question number 19.
ஐடென்டிஃபை த செக்டார்ஸ் ஆஃப் டூ செக்டார் மாடல். மாடல்னா என்ன சார்? முதல்ல மாடல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. a simple representation அப்படின்னா அதுதான் வந்து மாடல். ரியல் சிச்சுவேஷனோட சிம்பிள் பிரசன்டேஷன் தான் மாடல். இதுல எத்தனை டைப்? மொத்தம் 3 டைப்ஸ். 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல் அண்ட் 4 செக்டார் மாடல். இப்போ 2 செக்டார் மாடலுக்குள்ள யார் இருக்காங்க? ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இல்லைன்னா ஃபர்ம்ஸ், இதுதான் வரும். அப்ப இங்க நம்மள என்ன கேக்குறாங்க? ஐடென்டிஃபை த செக்டார்ஸ் ஆஃப் அ 2 செக்டார் மாடல். இதுல யார் வந்து நமக்கு இந்த 2 செக்டார் மாடலுக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் யாரு அப்படின்னா இவங்க தான். மெம்பர் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் என்ன பண்றோம்? we are contributing the labor. ஃபர்ம்ஸ்ல கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது நமக்கு திரும்பியும் கன்சம்ஷனுக்கு வருது. இன் ரிட்டர்ன் they are contributing as wages. நம்ம ரா மெட்டீரியல் கொடுக்குறோம், அவங்க நமக்கு வேஜஸா கொடுக்குறோம், ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம், அதை நம்ம கன்சியூம் பண்றோம். ஸோ இந்த 2 செக்டார் மாடலுக்குள்ள வர்றவங்க ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. திஸ் இஸ் a final question. The circular flow model that represents open economy. எந்த மாடலுக்கு ஓபன் எக்கானமி அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு பேர், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சு. 2 செக்டார் மாடல் அப்படின்னா சிம்பிள் 2 செக்டார் மாடல், ரெண்டுமே பிட்வீன் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸ். அப்ப 3 செக்டார் இட் இஸ் அ க்ளோஸ்ட் இல்லைன்னா மிக்சட் அப்படின்னு பேர். ஸோ 2 செக்டார் மாடல் வரும்போது சிம்பிள், 3 செக்டார் மாடல் வரும்போது க்ளோஸ்ட் ஆர் மிக்சட். அப்ப நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க ஓபன் எக்கானமி. அப்ப எது ஓபன்ஸ் டோர்? ப்ரொடக்ஷன் எக்ஸஸா வரும்போது we are exporting the goods. அப்ப என்ன பண்ணிடுறோம் நம்ம? it is called the exact answer is 4 sector model. புரியுதுங்களா? அதுல நம்ம இந்த பர்டிகுலர் வேர்டை ஹிண்டா யூஸ் பண்ணிப்போம். நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் ரீகேப்பா உங்களுக்கு நான் சொல்றேன், இங்க கவனிங்க. 2 செக்டார் மாடல் இது என்ன டைப் சார்? இது சிம்பிள், இட் இஸ் சிம்பிள் பிட்வீன் 2. 3 செக்டார் மாடல் இதுக்கு 2 பேர், க்ளோஸ்ட் ஆர் மிக்சட். அப்ப 3 செக்டாருக்குள்ள யார் சார் வரணும்? கவர்மெண்ட் உள்ள வராங்க. இப்ப ஃபைனலா பார்த்தா ஓபன், இதுக்குள்ள யார் வர்றது? ஹவுஸ் ஹோல்டு வராங்க, ஃபர்ம்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். அதனால்தான் இது வந்து ஓபன் எக்கானமின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் 4 செக்டார் மாடல். ஸோ ஹோப் யூ ஆல் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இருக்கிற 21 மார்க்ஸும் ரிப்பீட்டடா நீங்க தரவு பண்ணிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கோட தரவு பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு புது முயற்சியா இதை நமக்கு வீடியோ செஷனா உங்களுக்கு போட்டிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.